ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நம்ம விஜய் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. நம்ம முத்துமலர் ஃபேமிலி வந்து இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, அவுட் ஹவுஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போது அவங்களுமே அவுட் ஹவுஸ்க்கு போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு, என்ன தம்பி அவங்கள வீட்டை விட்டு துரத்துவீங்கன்னு பார்த்தா நீங்கள் அவுட் ஹவுஸில் தங்க வைக்கிறீங்க. அவங்க அதாவது அந்த எரும மாடு கிருஷ்ணா இருக்கான்ல, அவன் இருக்கிற வரைக்கும் நர்மதாக்கு பிரச்சனை தான் தம்பி. நீங்கள் ஏன் தம்பி அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லவும், அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்க அத்தை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே நீங்கள் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது அன்பரசு பயங்கர வெறுப்பில் இருக்காங்க. ஐயோ, நம்ம நினச்சது நடக்காமவே போயிடுச்சே. இந்த முத்துமலர் ஃபேமிலியை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சோம், ஆனால் விஜய் அவுட் ஹவுஸில் இருக்குன்னு சொல்லிட்டானே. அது மட்டும் இல்லாமல் இந்த காவேரி, அதுக்கப்புறம் காவேரியோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரையும் அனுப்பி விட்டுட்டு நம்ம இந்த சொத்தில் மொத்த பங்கையும் நம்மளே எடுத்துக்கணும், நம்ம பேருக்கு மாற்றிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். எதுவுமே வேலைக்கு ஆகாது போல். ஃபஸ்ட்டு இந்த கிருஷ்ணாவை வீட்டை விட்டு துரத்தணும், அதுக்கப்புறம் இந்த காவேரியோட ஃபேமிலியே வீட்டை விட்டு துரத்தணும். இதுக்கான வழி என்னமோ அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு வந்து பயங்கர டென்ஷனில் யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், உடனே இங்கே நம்ம விஜய் வராங்க. என்ன சித்தப்பா, என்ன நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருத்தமாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னப்பா விஜய், நான் என்னப்பா நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷ்ணாவை நான் தான் வார்ன் பண்ணிட்டு வந்தேன்ல, நர்மதா கூட விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் அங்கேயே போயிடுச்சு. நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லி எல்லாரையுமே டென்ஷன் பண்ணீங்க, வீட்டில் சண்டையை உருவாக்குனதே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் பயங்கர கோவமாக இங்கே நம்ம அன்பரசை திட்டவும், அன்பரசு இருந்துட்டு, என்னப்பா நீ சின்ன பொண்ணு வாழ்க்கை விஷயத்தில் விளையாடுறதா அந்த கிருஷ்ணா, அந்த சின்ன பொண்ணு அங்கெங்கன்னு தொட்டா அதுக்கப்புறம் நாளைக்கு இதுவே அவங்களுக்குள்ள லவ்வாக மாறி அதுக்கப்புறம் எக்கு தப்பா ஏதாவது நடக்காமல் நம்ம தானேப்பா பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே இங்கே அதாவது அன்பரசு வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக பேசவும், உடனே விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல புத்தியே இல்லைல்ல, சி உங்களெல்லாம் சொல்லி பிரயோஜனமே இல்லை, என் தாத்தாவை சொல்லணும், இந்த வீட்டில் உங்களை சேர்த்து வச்சுருக்காருல அப்படின்னு சொல்லவும், உடனே அன்பரசோ, என்ன தம்பி இங்கே கிருஷ்ணாவோட நான் ரொம்ப நல்லவன் தான், கிருஷ்ணா மாதிரி கேவலமானவன்லாம் நான் கிடையாது, நான் ஒன்றும் அவங்களோட அசிங்கம் ஒன்றும் கிடையாது, அப்படிப்பட்ட அசிங்கம் பிடிச்சவங்களாவே நீ வீட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க. நீ என்னடானா என்ன சொல்கிறல்ல, நான் என்ன அந்த பொண்ணுக்கிட்டையாவது இது வரைக்கும் தப்பாக நடந்துக்கிட்டு இருந்திருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்பரசு கேட்கவும், உங்ககிட்டலாம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து உள்ளே போயிடுறாங்க. மறுநாள் காலையில் நம்ம முத்துமலர் வந்து எந்திரிச்சு உட்காடுறாங்க. அங்கே சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, டீ போகிறதுக்கு கூட எதுவுமே பால், அதுக்கப்புறம் பால் வாங்கி வைக்கிறதுக்கு கூட ஃப்ரிட்ஜின்னு எதுவுமே அங்கே இருக்கிறதில்ல. ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காங்க. இப்போ கிருஷ்ணா கிட்டே, டே கிருஷ்ணா போயிட்டு பால் வாங்கிட்டு வாடா, காஃபி எது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்கிட்ட எங்கள் அம்மா ஒத்த ரூபா கூட இல்லை, பணம் இல்லாமல் யாராவது பொருள் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்கள, நம்ம என்னம்மா பண்ண முடியும், பட்னியாக தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம நர்மதா வந்து ரூமில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. விஜய் வந்து, என்ன நர்மதா ஏன் அழுதுகிட்டே இருக்க, நீ உன் முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். உடனே நர்மதா எதுவுமே பேசுறதில்ல, அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போது சாரதாவை வந்து நம்ம விஜய் கூட்டிகிட்டு வராங்க. என்னத்தை நர்மதா தனியாக ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கா, அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, என்னன்னு கேட்டாலுமே சொல்ல மாட்டேங்கிறா அத்தை அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு, ஏய் எதுக்காகடி அழுதுகிட்டு இருக்க, என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்கவும், இங்கே நம்ம நர்மதா பயத்தில் இன்னும் நடுங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இங்கே நம்ம அதாவது நம்ம விஜய் இருந்துட்டு, ஏன் அத்தை நர்மதாவை ஏன் நீங்கள் இப்படி மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பின்ன என்ன தம்பி என்ன எதுன்னு சொன்னால் தானே நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாரு நர்மதா, எதுவாக இருந்தாலும் இந்த மாமா கிட்ட சொல்லு, கண்டிப்பாக உன்னுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிப்பேன், ஓகேவா, உன்னுடைய பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி வைப்பேன் நர்மதா, என்ன பிரச்சனை, திரும்பவும் அந்த கிருஷ்ணா உங்ககிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து இல்லை, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கே திக்கி திணறாங்க. உடனே நம்ம சாரதாவுக்கு படப்படாங்குது, ஐயோ ஏதாவது தப்பாக நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.
பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இங்கே நம்ம நர்மதா வந்து மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. உடனே இங்கே நம்ம சாரதா ரொம்பவே பதட்டப்படுறாங்க. என்ன தம்பி மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பதட்டமாக நர்மதா எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவும், உடனே இங்கே நம்ம கங்கா அதுக்கப்புறம் காவேரி இவங்க எல்லாருமே ஓடி வராங்க. அம்மா என்னம்மா ஆச்சு, ஏம்மா கத்துன அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏய் பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நர்மதா கீழே விழுந்துட்டாடி மயங்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இப்போ அன்பரசு, ராதா, பாட்டிமா, எங்கள் தாத்தான்னு எல்லாருமே வராங்க. இப்போது நம்ம பாட்டிமா இருந்துட்டு, "என்ன இந்த பொண்ணு நல்லா தானே இருந்தா, ஏன் மயங்கி விழணும், என்ன காரணமாக இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே அன்பரசு சொல்கிறாங்க, "அத்தை, அதான் அந்த கிருஷ்ணா பையன் நர்மதா கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியாமல் எத்தனை நாளாக இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. ஒருவேளை நர்மதா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு எங்கள் பாட்டிமா இருந்துட்டு, சிச்சிச்சி மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள பேசுகிறீங்க, அப்படியெல்லாம் இருக்காது. நர்மதா ரொம்ப நல்ல பொண்ணு தான், கண்டிப்பாக அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லவும், அத்தை பின்ன எதுக்காக இந்த நர்மதா மயங்கி விழணும், நேற்று வரைக்கும் நல்லா இருந்த பொண்ணு இன்றைக்கே மயங்கி விழுது, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாளில் வாமிட் பண்ணும், அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ற நியூஸ் வரும், இப்படி தானே போக போகுது. ஏன்னா இந்த கிருஷ்ணாவும் நர்மதாவும் தனிப்பட்ட முறையில் எத்தனை நாள் சந்திச்சாங்களோ எத்தனை நாள் பழகிக்கிட்டு இருந்தாங்களோ யாருக்கு தெரியும். ஒருவேளை இந்த நர்மதாவுக்குமே அந்த கிருஷ்ணா பையனை பிடிச்சிருக்கோ என்னவோ அப்படின்னு சொல்லவும், ஐயோ மாப்பிள்ள அப்படியெல்லாம் இருக்காது மாப்பிள்ள, நர்மதா வந்து என்னதான் கூட பிறக்காம இருந்திருந்தாலுமே தங்கச்சி கணக்கு தானே ஆகுது, அப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே ராதாவுமே, ஏங்க வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எப்படி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதாவுமே கோவப்படுறாங்க. நீ வேணா பாரு, அந்த பொண்ணை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகட்டும், அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. மாப்பிள்ள இப்படியெல்லாம் பேசாதீங்க மாப்பிள்ள, கேட்கவே அசிங்கமாக இருக்குது. என்னத்த காதால் கேட்குறதுக்கே உங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பொறுக்கித்தனம் தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தரும் சரியில்லத்த, இந்த காவேரி குடும்பமும் சரி முத்துமலர் குடும்பமும் சரி யாருமே சரியில்லை, இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு துரத்தினா மட்டும்தான் அந்த வீடு வீடாக இருக்கும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பர்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சும்மா கண்டதை போனதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அது சின்ன பொண்ணு. இல்லை மாமா, அவள் சின்ன பொண்ணு தான், ஆனால் அந்த கிருஷ்ணன் தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கான்ல, அவன் இது அந்த பொண்ணுக்கே தெரியாமல் அந்த பொண்ணை ஏமாற்றி கூட ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம்ல. மாப்பிள்ளை வாய் கூசாமல் என்ன மாப்பிள்ளை பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், அமைதியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே நம்ம நர்மதா வந்து எந்திரிக்கிறதில்ல. உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, தம்பி உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் தம்பி அப்படின்னு சொல்லவும், நம்ம விஜய் இருந்துட்டு, அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, நம்ம ஃபேமிலி டாக்டர் ஒருத்தவங்க தான், அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி இங்கே வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு கால் பண்ணியுமே வீட்டுக்கே வர சொல்கிறாங்க. இப்போ அன்பரசுக்கு அந்த டாக்டர் வந்து ரொம்பவே பழக்கம், இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்பரசு டாக்டருக்கு யாருக்குமே தெரியாமல் டாக்டருக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. இப்போது டாக்டருமே எங்கள் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நர்மதாவுக்கு தான் மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல, கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி சொல்லுங்கள் டாக்டர், பசி மயக்கத்தினால விழுந்தாங்களா, இல்லை ஏதாவது பிரச்சனையா, இல்லை ஏதாவது அதிர்ச்சினால இப்படி ஆச்சான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியும் சாரதாவும் சொல்கிறாங்க. இப்போது இங்கே நர்மதாவை செக் பண்ணி பார்த்துட்டு, என்னம்மா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம சாரதாவுக்கு பகீர்னுது, ஐயோ டாக்டர், இல்லை டாக்டர், இப்போ தான் அவள் ஸ்கூலுக்கே போய்கிட்டு இருக்கா, அவள் என்ன 9வது தான் படிக்கிறா டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமா, இங்கே பாருங்கள் ரிப்போர்ட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. என்ன டாக்டர் ரிப்போர்ட் வரைக்கும் காட்டுறீங்க, ஆமாம் உங்கள் எல்லாருமே கொஞ்ச நேரம் வெளியே இருக்க சொன்னல, நான் ஸ்கேனுமே இங்கே பண்ணியாச்சு, எல்லா மிஷினும் என்கிட்ட கூடிய தான் இருக்குது, நான் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல இவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க, கல்யாணமே ஆகலைன்னு சொல்கிறீங்க ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விசாரிங்க, இல்லைனா ஸ்கூல் சைடில் கூட விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது அன்பரசுக்கு பயங்கர குஷி. உடனே எங்கள் சாரதா பயங்கரமாக நெஞ்சு அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போது பாட்டிமா இருந்துட்டு, விஜய் என்னடா இதெல்லாம் அசிங்கம், ஏய் சாரதா உன் பொண்ணை நீ ஒழுங்காகவே வளர்க்கலையா, என்ன பொண்ணு வளர்த்து வச்சுருக்க, பொட்டை பிள்ளைங்கள இப்படி தான் வளர்க்குறதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமா ஒரு பக்கம் வேறு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சாரதாவுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது.
பயங்கரமாக அழுகுறாங்க. அ உ இப்போ நம்ம நர்மதா வந்து இன்னுமே மயக்கமே தெளியவே இல்லை. கங்கா இருந்துட்டு அம்மா அழுகாதம்மா, பின்ன என்னடி பண்ண சொல்கிற, நான் அழுதுகிட்டு இருக்கேனேன்னு சந்தோஷப்படு, இப்படி ஒரு அசிங்கத்தை இவ ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நான் இப்போ தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துருக்கணும்டி அப்படின்னு சொல்லவும், அம்மா ஏம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, வேற எப்படி பேச சொல்கிற, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான இடியை தானே என் தலையில் இறக்குறீங்க, நீங்களா கூட பரவாயில்ல, கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்னீங்க, ஆனால் இப்போது வயிற்றுல குழந்தைய வச்சு நின்றுக்கிட்டு இருக்காடி அப்படின்னு சொல்லவும், நம்ம காவேரிக்கு எல்லாருக்குமே ரொம்ப மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது ரொம்பவே அதாவது மனசு ஏற்றுக்கக்கூடிய விஷயமே கிடையாது. எங்கள் விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போது எங்கள் சாரதா இருந்துட்டு, தம்பி எல்லாமே அந்த கிருஷ்ணாவோட வேலையாக தான் இருக்கும், அந்த படுபாவி பையன் இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுட்டானே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அத்தை நான் அவனை உண்டுலன்னு பண்ண போகிற அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் பயங்கர கோவமாக எங்கள் அவுட் ஹவுஸ்க்கு போகிறாங்க. அங்கே போனதுமே இங்கே நம்ம கிருஷ்ணாவோட ஷர்ட்டை பிடிச்சி, டேய் என்ன மாதிரியா நான் வேலை பார்த்துருக்கேன், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சின்றது எதுவுமே இல்லைல்ல, சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை கர்ப்பமாக்கி வச்சிருக்க, அசிங்கமாக இல்லையாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் அடி வெளுத்து பொழந்து கட்டவும், இங்கே நம்ம கிருஷ்ணாவுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ என்னங்க நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன வார்த்தை சொன்னீங்க நீங்கள், ஏன் இப்படி கேவலமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கேவலமாக பேச வச்சது நீ தானடா, அப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்தது நீ தானே, நர்மதா உனக்கு தங்கச்சி முறை ஆகுது, உங்கள் 2 பேருக்கும் ஒரே அப்பா தானே, அப்புறம் ஏன்டா ஏன் அவளை அப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குன, பாவண்டா அது ஸ்கூலுக்கு போகிற குழந்த மாதிரிடா அவ, ஐயோ உன்னை அப்படி வெட்டி கொன்னுறணும் போல் எனக்கு ஆத்திரம் வருதுடா அப்படின்னு சொல்லவும், உடனேங்க நம்ம கிருஷ்ணா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உடனே முத்துமலை இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, என் பையன் மேலே எந்த தப்புமே இல்லை தம்பி, கொஞ்சம் தீர விசாரிங்க தம்பி, ஏன் இப்படி பொசுக்குன்னு எல்லாருமே அடிக்க வரீங்க, நீங்கள் அடிக்கிறது கூட பெருசாக எங்களுக்கு வலிக்கலை, ஆனால் சின்ன பொண்ணை ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பழியை சுமத்தாதீங்க தம்பி, இப்படி ஒரு கேவலமான வேலையை என் பையன் ஒரு நாளுமே செய்ய மாட்டான், ஏன் தம்பி ஏன் இப்படி எங்களை அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா நீங்கள் பெற்றவங்க, உங்களோட மனசு அப்படி தான் சொல்லும், ஆனால் உங்கள் பையன் தப்பு பண்ணிட்டாம்மா, ஒரு தங்கச்சின்னு கூட பார்க்காம எவ்வளோ கீழ்த்தரமான வேலையை பண்ணியிருக்கான், இவனெல்லாம் சும்மாவே விட மாட்டேம்மா, கண்டிப்பாக நான் இவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிந்துவும் நம்ம முத்துவும் பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போ தான் நம்ம நர்மதா வந்து கண் விழிக்கிறாங்க. வீட்டில் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அது எதுவுமே நம்ம நர்மதாவுக்கு தெரியல. இப்போது இங்கே நம்ம நர்மதாவுமே எந்திரிச்சதுமே இங்கே நம்ம சாரதா பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே நர்மதாவை போட்டு அடி வெளுத்து வாங்குறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் மாதிரி புத்தி அறிவு ஏதாவது இருக்காடி, ஸ்கூலுக்கு போகிறல்ல, கொஞ்சம் கூடமா புத்தி அறிவு இல்லை, எப்படி இருக்கணும், யார் என்ன மாதிரியாக பார்க்குறாங்க, என்ன தப்பு செய்ய போகிறாங்கன்னு கூட உனக்கு தெரியலையாடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. நம்ம நர்மதாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா நான் என்ன பண்ணேன், எதுக்காக எல்லாருமா சேர்ந்து என்னை திட்டுறீங்க, நீ அடிக்கிற, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாத மாதிரி, அதாவது புரியல தான் நம்ம நர்மதாவுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னே. சரிம்மா ஏன் நான் பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கேன், நான் மயங்கி விழுந்த மாதிரி இருந்தது, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அடியே அடியே உன் வயிற்றில் நீ குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே கங்கா இருந்துட்டு, அம்மா சின்ன பொண்ணுக்கிட்ட என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் அவளுக்கு புரிகிற வயசே இல்லைம்மா அப்படின்னு சொல்லவும், எங்கள் நர்மதா இதை கேட்டதுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே நம்ம இது சாரதா இருந்துட்டு, கங்கா சின்ன பொண்ணுன்றி இப்போ வயிற்றில் குழந்தை எப்படி வந்தது, இவளுக்கு எதுவும் தெரியாமலா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே நம்ம நர்மதா இருந்துட்டு, போதும் நிறுத்துமா, ஏன் இப்படி அசிங்கமாக பேசுகிறீங்க, என் வயிற்றுலலாம் பாப்பா இல்லவே இல்லை, நானே ஒரு குழந்தை, அது எப்படிம்மா எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி கொடுக்குறாங்க நிறையவே. இப்போது நம்ம கிருஷ்ணாவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. விஜய் இருந்துட்டு உங்களை உண்டுலன்னு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக போலீஸ்க்கு கால் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. இங்கே முத்துமலர் இருந்துட்டு, என்னப்பா என்ன கிருஷ்ணா இதெல்லாம், என்ன ஒன்றுமே எனக்கு புரியலையே, நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கிறதா தானே இந்த விஜய் தம்பி சொன்னார், எதை நம்புறதுனே தெரியலடா, நீ தப்பாது நடந்துக்கிட்டியாடா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா ஏம்மா நீயும் அசிங்கமாக பேசுகிற, சத்தியமாக நான் அப்படிலாம் நடந்துக்கலாமா, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
மா நான் நர்மதாவை பார்த்து இப்போவே பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு. டேய், இப்போ அந்த வீட்டாளுங்க எல்லாருமே கோவத்தில் இருக்காங்கடா. இப்போ நீ அங்கே பேசுறதுக்காக போன அப்படின்னா உன்னை அடிக்க தான் செய்வாங்க, கோவப்படுவாங்கடா அப்படின்னு சொல்லவும், அம்மா யார் என்ன வேணாலும் பண்ணட்டும், என்னை எப்படி வேணாலும் அடித்து கொல்லு கூட கொல்லட்டும், ஆனால் இப்படி ஒரு கேவலமான பேர் என்னால் சுமக்க முடியாதும்மா. நான் நர்மதா கிட்ட இப்போவே பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கிருஷ்ணா வந்து இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்போது நர்மதா கிட்ட வராங்க. உடனே சாரதா பார்த்துட்டு, டேய் பொறுக்கி நீ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுடா, வெளியே போடா பொறுக்கி நாயே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. இங்கே பாருங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க, நான் நர்மதா கிட்ட பேசணும். என்னடா பேச போற? உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா நர்மதா கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்ப. கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கன்றது இல்லை. உன்னெல்லாம் இங்கெல்லாம் இருக்கவே வைக்கக்கூடாது, நீ எல்லாம் மிருகம்டா, உன்னெல்லாம் ஜெயிலில் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, உண்மை வெளியே வரப்போ நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லுவோம். என்னடா உண்மை? அதான் மொத்த உண்மையுமே வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே நம்ம நர்மதா கிட்ட நம்ம கிருஷ்ணா வந்து, இங்கே பாரு நர்மதா, உங்ககிட்ட நான் ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டேனா? உனக்கு அதாவது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க, அதுக்கு காரணம் நானுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சத்தியமாக என்னால் ஏற்றுக்க முடியாது. உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியாக தான் நான் இப்போ வரைக்குமே நினைக்கிறேன். ஆனால் யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ சொன்னால் மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நர்மதா இருந்துட்டு சாரதா கிட்ட, அம்மா என்னம்மா இது, கிருஷ்ணா அண்ணா என்ன சொல்கிறாரு? அவர் என்னுடைய அப்பா மாதிரி, என் அப்பாவே என் கூட விளையாடுறதா நினச்சி தான் நான் அவர் கூட விளையாடினேன். மற்றபடி எங்களுக்குள்ள எந்த தப்பான விஷயமும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், ஏய் என்னடி அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் பொய் சொல்கிறியா? இங்கே பார், 10 மாசத்துல வயிறு வளர ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் நான் என்னடி பதில் சொல்லுவேன்? உன் வாழ்க்கை என்னத்துக்கடி ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிற? அப்படிலாம் எதுவுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டாக்டர் வந்து சொன்னாங்களே, அதெல்லாம் பொய்யாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாக்டரா? இங்கே பாரும்மா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம இன்னொரு டைம் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைம்மா, கிருஷ்ணானா ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, அம்மா அதான் நர்மதா சொல்கிறாள்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. ப்ரெக்னென்சி கிட்லேயுமே செக் பண்ணுறாங்க, ஸ்கேனுமே எடுக்கிறாங்க. நம்ம நர்மதா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்ற விஷயமும் எல்லாருக்குமே தெரிய வருது. இங்கே நம்ம விஜய் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. எப்படி அந்த டாக்டர் வந்து பொய் சொல்லிட்டு போனாங்க, சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம பொய் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க. இப்போது வீட்டுக்கு போனதுமே எல்லாருமே பயங்கர யோசனையில் இருக்காங்க. இப்போது எங்கள் அன்பர்ஸ் வந்து யாருக்கும் தெரியாமல் டாக்டர்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. நீங்கள் சூப்பராக சொன்னீங்க, நான் சொன்ன மாதிரியே நர்மதா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொன்னீங்க. உங்களுக்கான பணத்தை நான் இப்போவே கூகுள் பேயில் அனுப்பி விடுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம விஜய் கேட்டுட்டு அங்கேயே அன்பர்ஸை பல்லார்னு அறையிறாங்க. யோ, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கியா? கொஞ்சமாவது சின்ன பிள்ளையோட வாழ்க்கை கெட்டுருமோன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷமாவது யோசிச்சியா? சி, உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவன் எங்கேயுமே பார்த்ததில்ல. அந்த கிருஷ்ணா ரொம்ப ரொம்ப நல்லவன், ஆனால் நீ தான் கேடு கெட்டவன். இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, வெளியே போயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. எங்கள் அன்பர்ஸு பயங்கர பதட்டமாக, விஜய் தம்பி என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பார், உண்மையை சொல்லு, நீ தான் அந்த டாக்டர்கிட்ட பொய் சொல்ல சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் விஜய் தம்பி, முத்துமலரோட ஃபேமிலியை வீட்டை விட்டு துரத்தணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன், மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அன்பர்ஸோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து தரன்னு இழுத்துட்டு வந்து இங்கே நம்ம சாரதா முன்னாடி எல்லார் முன்னாடியுமே சொல்ல வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், கிருஷ்ணா பையன் ரொம்ப ரொம்ப நல்லவன் தான், நான் தான் இப்படி ஒரு சீனை க்ரியேட் பண்ணேன், ஏன் மேலே தான் எல்லா தப்பும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்பரசு வந்து சொல்லிடுறாங்க. இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ராதா ரொம்பவே கோவமாக ஆக்ரோஷமாக வந்து இங்கே அன்பரசை பல்லார்னு அறையிறாங்க. உடனே இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்கே பாருமா ராதா, நீ அவர் கூட இனிமேல் வாழ வேண்டியதே இல்லை, சின்ன குழந்தைய பற்றி எப்படி தப்பாக பேசியிருக்காங்கன்னு பார்த்தியா? சி, இந்த மாதிரி ஆளை போய் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோன்னு நினைக்கிறதுல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா. இவனை இப்போவே வீட்டை விட்டு துரத்துமா அப்படின்னு சொல்லவும், யோ, நீ இனிமேல் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதியா, வெளியே போயா அப்படின்னு சொல்லவும், ராதா நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், இங்கே பாரியா, நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலுமே பரவாயில்ல, ஆனால் சின்ன குழந்தை விஷயத்தில் போய் சொல்லியிருக்கியே, உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இல்லை, இனிமேல் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, ஒழுங்காக வெளியே போயா
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதா வந்து அவங்கள வெளியே துரத்தி விட்டுறாங்க. நம்ம சாரதா ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்காங்க. ஏன்னா கிருஷ்ணா மேலே எந்த தப்புமே இல்லை. இப்போது முத்துமலரோட ஃபேமிலி ரொம்பவே காயப்படுத்திட்டோமே, ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டோமேன்னு சொல்லிட்டு கூனி குறுகி நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாரதா கிருஷ்ணா கிட்டேயும் முத்துமலர்கிட்டேயும் வந்து ரொம்பவே ஆதங்கத்தோட மன்னிப்பு கேட்குறாங்க. நாங்கள் பண்ணது ரொம்ப தான் தப்பு, உங்கள் பையனை நான் அடிச்சிருக்கக்கூடாது, உங்கள் பையன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போது இங்கே முத்துமலருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அக்கா எனக்கு இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குக்கா, என் பையனை அடிச்சது கூட எனக்கு பெருசாக தெரியல, ஆனால் என் பையன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் அபாண்டமாக பழி போட்டிங்க பார்த்தீங்களா, அதை தான் என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது கிருஷ்ணா வந்து முகத்தை திருப்பிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கவும் உடனே இங்கே நம்ம சாரதா வந்து தம்பி ரொம்ப ரொம்ப சாரிப்பா, என்னை மன்னிச்சிருப்பா, உங்களை வந்து நான் ரொம்பவே அவமானப்படுத்திட்டேன், உங்களை ரொம்பவே காயப்படுத்திட்டேன், இது மிகப்பெரிய தப்பு தான்ப்பா, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது சாரதா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போது நம்ம விஜயுமே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. ஏன்னா விஜயால் தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சுது. இப்போது விஜய் இருந்துட்டு கிருஷ்ணா என்னை மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், உங்களை பார்த்தாவே எனக்கு வெறுப்பாக இருக்குது, சி எப்போ தான் நீங்கள் எங்களுக்கான சேர வேண்டிய சொத்தை கொடுப்பீங்களோ தெரியல, அது வரைக்கும் நாங்கள் இங்கே தேவையில்லாத பேச்சையும் தேவையில்லாத அவமானத்தையும் நாங்கள் சுமந்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கிருஷ்ணா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அதாவது நம்ம விஜய் இருந்துட்டு காவேரியை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் ஐஸ்கிரீம் இருக்குது, எனக்கு கோன் ஐஸ் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா கோன் ஐஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க. கிருஷ்ணா ரொம்ப நல்லவங்களாக தானே இருக்கான் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் ஆமாம், எல்லாமே என் சித்தப்பாவால் தான், என் சித்தப்பா ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லவும், சரி விடு, அதெல்லாம் எதுக்காக பேசிக்கிட்டு, சரி காவேரி, நம்ம ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பார்த்து வச்சுருந்தோம், ஐடியாலாம் பண்ணி வச்சுருந்தோம். இப்போது என்றைக்கு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லவும், 9வது மாதத்துக்கு எப்படியும் நம்ம வளைகாப்பு செய்யவும் இல்லை, இப்போ 5வது மாதத்துக்கு ஏதோ சிம்பிளாக செஞ்சோம், எப்படியும் 9வது மாதத்துக்கு வளைகாப்பு செய்வாங்க, அப்போது நம்ம இதை எல்லாத்தையுமே ஃபோட்டோ ஷூட் எல்லாமே அப்போ பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி காவேரி, என்ன இன்னும் ஒரே ஒரு மாதம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு குழந்தை பிறக்க போகுது, எனக்கு அதை நினச்சாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, நமக்கு பாப்பா பிறக்குமா இல்லை தம்பி பாப்பா பிறக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம விஜய் இருந்துட்டு எனக்கு பாப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை 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 எனக்கு தம்பி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து சண்டை போடுறாங்க. சரி விடு, தம்பி பாப்பா 2 பேருமே பிறக்கட்டும், வயிற்றில் இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை தான், அது தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க. சரி விடு காவேரி, நமக்குள்ளே எதுக்காக வாக்குவாதம், அந்த அதாவது அந்த கடவுள் வந்து முடிவு பண்ணுது, கடவுள் என்ன நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது தானே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லவும், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம கிருஷ்ணாவும் சிந்துவும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சிந்து வந்து இவங்கள பார்த்ததுமே ஒரு மாதிரி, எப்போவுமே அவங்க சகஜமாக பேசவே மாட்டாங்க, யாரு கூடயுமே ஒரு பயத்தோடவே இருக்குவாங்க. இப்போது நம்ம காவேரி இருந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றிய சிந்து அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேண்டாக்கா எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காதா என்ன? எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா, நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிறப்போ அப்பா நிறைய ஐஸ்கிரீம் தான் வாங்கிட்டு வருவார், ஐஸ்கிரீம்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக கோன் ஐஸ்னால் நான் நிறைய சாப்பிடுவேன், அப்பா எனக்காக நிறைய வாங்கிட்டு வருவார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே காவேரி இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, அப்பாவோட ஞாபகத்தை எதுக்காக எடுக்கிற, அப்பாவால் தான் நம்ம 2 குடும்பமும் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே கிருஷ்ணா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் தான் எங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை எங்களுக்கு சேர வேண்டியதை சேர்த்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் எதுக்காக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு கிருஷ்ணா, எப்போவுமே உன் திமிரு பேச்சு அடங்கவே அடங்காதுல்ல, உன் கேரக்டர் எல்லாமே சூப்பர் தான், ஆனால் உனக்கு கோவம் தான் அதிகமாக வருது போல், எதுக்கு எடுத்தாலும் சிறு சிறுன்னு பேசுகிற அப்படின்னு சொல்லவும், என் பேச்சே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் சிந்து இருந்துட்டு, "சரிக்கா நாங்க வரோம்" அப்படின்னு சொல்லவும், "இரு சிந்து, உனக்கு நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி குடுக்குறேன். ஏங்க இப்போ பக்கத்துல தான் நம்ம ஐஸ்கிரீம் வாங்கணும். போயிட்டு வாங்கிட்டு வந்துருங்க" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம விஜயுமே கிருஷ்ணாவுக்கும், நம்ம சிந்துவுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராங்க. சிந்து வாங்கிக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணா அந்த ஐஸ்கிரீம வாங்கி ரோட்லயே போட்டுடுறாங்க. நம்ம காவேரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. "என்ன உனக்கு? என்னதான் உன் பிரச்சனை? எதுக்காக நீ இப்படி இவ்ளோ சீப்பா நடந்துக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் ஐஸ்கிரீம் வாங்கி குடுக்க சொல்லி கேட்டேனா? கேட்டத எதுவுமே செய்யாதீங்க. கேட்காதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட ஐஸ்கிரீம்க்காகலாம் நான் ஏங்கிக்கிட்டு இல்ல. எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைய சமாளிக்கிறதுக்கே எனக்கு டைமே பத்தல. தெரியுதுங்களா? தேவையில்லாம இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி குடுக்குறேன், போண்டா பஜ்ஜி வாங்கி குடுக்குறேன்னு எடுத்துன்னு வந்து என்கிட்ட குடுக்காதீங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கா பிடிச்சா நான் எப்பயாவது செஞ்சுப்பேன். அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணா வந்து சொல்றாங்க. இப்போ இங்க சிந்து இருந்துட்டு, "அக்கா விடுங்கக்கா, அண்ணன் எப்பவுமே இப்படிதான். சரிங்கக்கா நாங்க வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து ஐஸ்கிரீம் பிரிச்சு சாப்பிடுவோம். "சூப்பரா இருக்கு கிருஷ்ணா" அப்படின்னு சொல்லவும், உடனே கிருஷ்ணா இருந்துட்டு, "சிந்து எனக்கு கொஞ்சம் குடேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னண்ணே அவங்க குடுத்தப்ப வாங்கி ரோட்ல போட்டுட்ட, இப்ப என்னடான்னா என்கிட்ட சண்டை போட்டு வாங்கலான்னு பார்க்குறியா?" "இல்ல சிந்து, அ அவங்க வாங்கி குடுத்து நம்ம சாப்பிட்டா அவங்க நம்மள கேவலமா நெனைச்சுருவாங்க. எனக்கு ஐஸ்கிரீமை விட என்னுடைய மான மரியாதை தான் ரொம்ப முக்கியம். சரி உன்கிட்ட சண்டை போட்டு வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்றதுக்காக தான். குடு சிந்து" அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்து பிடிங்கிறாங்க. "அண்ணே இங்க பாருண்ணே, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ட அப்படின்னா அவ்வளோதாண்ணே, எனக்கு கோவம் வந்துருண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இங்க பாரு சிந்து, கொஞ்சம் தான், கொஞ்சமா சாப்பிட்டு தந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சிந்துக்கிட்டே தராங்க. இப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே அப்படியே வீட்டு வரைக்கும் போயிடுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க் யூ. உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க் யூ.